இருளாய் கிடந்த எந்தன் வாழ்வில் ரட்சிப்பை தந்தீரே. அநேகர் வாழ்வை வெளிச்சமாய் மாற்றும் விளக்காய் வைத்தீரே. இருளாய் கிடந்த எந்தன் வாழ்வில் ரட்சிப்பை தந்தீரே. அநேகர் வாழ்வை வெளிச்சமாய் மாற்றும் விளக்காய் வைத்தீரே. இயேசுவே உந்தனின் அன்பையே பாடிடுவேன். இயேசுவே உந்தனின் கிருபையை உயர்த்திடுவேன். என்னை அழைத்தவரே உம்மை என்றென்றும் ஆராதிப்பேன். உண்மை உள்ளவரே உம்மை என்றென்றும் துதித்திடுவேன். என்னை அழைத்தவரே உம்மை என்றென்றும் ஆராதிப்பேன். உண்மை உள்ளவரே உம்மை என்றென்றும் துதித்திடுவேன். உம்மை நேசித்து நான் வாழ்ந்திட உங்க கிருபை தாருமே. உம்மை வாஞ்சையா என்றும் தொடர்ந்திட உங்க கிருபை தாருமே. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவ நாமத்தில் வாழ்த்துக்கள். கிருபையும் சமாதானமும் பெருகுவதாக. அன்பானவர்களே, இந்த நாளில் தேவனாகிய கர்த்தர் நம்முடைய ஞானத்திற்காக கொடுக்கின்றதான அவருடைய வசனமானது நெகேமியாவின் புஸ்தகத்தில் 1 அதிகாரத்தில் 7 வசனம். நாங்கள் உமக்கு முன்பாக மிகவும் கெட்டவர்களாய் நடந்தோம். நீர் உம்முடைய தாசனாகிய மோசேக்கு கற்பித்த கற்பனைகளையும் கட்டளைகளையும் நியாயங்களையும் கை கொள்ளாதே போனோம். அன்பானவர்களே, இது இந்த இடத்துல நெகேமியா தன்னுடைய சிறையிருப்புக்கான காரணம் இந்த இடத்துல அவர் சொல்லுகிறார். நாங்கள் உமக்கு முன்பாக மிகவும் கெட்டவர்களாய் நடந்தோம். என்ன காரியத்தில் கெட்டவர்களாய் நடந்தோம்? நீர் உம்முடைய தாசனாகிய மோசேக்கு கற்பித்த கற்பனைகளையும் கட்டளைகளையும் நியாயங்களையும் கை கொள்ளாமல் போனோம். பாவத்தை மட்டும்தான் நம்ம பாவமாக நினச்சிக்கிறோம், தப்பை மட்டும்தான் தப்பாக நினச்சிக்கிறோம், அக்கிரமத்தை தான் அக்கிரமாக நினைக்கிறோம். ஆனால் தேவ வசனத்தின்படி நடக்காத இந்த மீறுதலை நாம் அற்பமாக, அது ஒன்றும் அது பரவாயில்ல, வேதத்தை படிக்கலைன்னா பரவாயில்ல, வேதத்தை தெரிஞ்சுக்கலனாலும் பரவாயில்ல, அதை கை கொள்ளனாலும் பரவாயில்லை அப்படின்ற ஒரு மனநிலை தான் இங்கே அவர் சொல்கிறாரு. நாங்கள் உமக்கு முன்பதாக கெட்டவர்களாய் நடந்தோம். வேதத்தை படிக்காம போகிறது, கை கொள்ளாம போகிறது என்பது கெட்ட காரியம். மற்ற எல்லா கெடுதிக்கும் அஸ்திபாரமா எது அமையும்னா, தேவனுடைய கட்டளைகளை, அவருடைய நியாயங்களை, அவருடைய கற்பனைகளை நாம் கை கொள்ளாம போயிட்டோம்னா வாழ்க்கை அழிவதற்கான அஸ்திபாரமா அது மாறிடும். அதனால தான் இங்க அவர் சொல்லுகிறார், நாங்கள் கெட்டவர்களாய் நடந்தோம் உன் வசனத்தை மறந்ததினாலே. அன்பானவர்களே, ஒரு நாளும் தேவனுடைய கட்டளைகளையும் தேவனுடைய கற்பனைகளையும் தேவனுடைய நியாயங்களையும் நாம் மறக்காத படிக்க அவருடைய வார்த்தையின்படியே நடப்போம். ஏன்னா அவருடைய வசனம், அவருடைய கட்டளை பிரியமானவர்களே நம்முடைய வாழ்க்கைக்கு அது வெளிச்சமாக இருக்குது. அவருடைய கட்டளை நமக்கு பிரியமானது, அது ஜீவனாக இருக்குது. அவருடைய கட்டளை நம்முடைய வாழ்க்கையில் நம்ம வழி நடத்தக்கூடியதான பிரியமானவர்களே வல்லமையுடையதாக இருக்கிறது. அதன்படியே வாழ்வோம். நல்லவர்களாய் வாழ நல்லவருடைய வசனம் நமக்கு உதவி செய்யும். செபிக்கலாம். பரிசுத்த பிதாவே, தீங்குக்கான காரணங்களை நெகேமியா உணர்ந்த பொழுது அவர் உம்மிடத்தில் சொன்னார், நாங்கள் மிகவும் கெட்டவர்களாய் நடந்தோம், உன் வசனத்தை மறந்தோம், உமது தாசனாகிய மோசேக்கு நீங்க கற்பித்த அந்த கட்டளைகளையும் கற்பனைகளையும் நியாயங்களையும் நாங்கள் கை கொள்ளாமல் போனோம். இந்த வார்த்தையை கேட்கிறவர்கள் என்ன மாதிரி கஷ்டத்தில் இருந்தாலும் அவர்களுக்கு ஒரு உணர்வை தாரும். நான் இனி உமது வார்த்தையின்படி வாழ்வேன், உமது வசனத்தின்படி உமது கட்டளையின்படி நான் வாழ்வேன் என்று உன் பிள்ளைங்க உன் கட்டளைக்கு தூரமாயிராமல் அதன்படி வாழ கர்த்தர் அவர்களுக்கு கிருபை செய்யும். எல்லா மகிமையும் கர்த்தர் நேரிடும். நான் மீட்பர் இயேசுவின் நாமத்தில் வேண்டிக் கொள்கிறேன் பிதாவே. ஆமென், ஆமென். என்னை அழைத்தவரே உம்மை என்றென்றும் ஆராதிப்பேன். உண்மை உள்ளவரே உம்மை என்றென்றும் துதித்திடுவேன். உம்மை நேசித்து நான் வாழ்ந்திட உங்க கிருபை தாருமே.
God bless you, church. Have a blessed day. தொடர்ந்து அவருடைய கட்டளைகளையும் கற்பனைகளையும் கைக்கொள்வோம். Amen.